வணக்கம், நமஸ்தே. मेरा नाम सूर्या है. ये मेरे सूर्या लर्न इम्प्लीमेंट एवॉल्व சேனல் में स्वागत है. लर्न इम्प्लीमेंट एवॉल्व சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் ஹிந்தி கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஒரு குட்டி ஹிந்தி கான்வர்சேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சின்னது, ஒரே ஒரு கான்வர்சேஷன். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத, அதுக்கு என்ன கேட்குறது அப்படிங்கிறத வாங்க ஆரம்பிச்சிடலாம். மே बीमार हो, क्या हुआ? कल से मेरा पेट खराब है. இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நிறையா பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, क्या आप डॉक्टर के पास गए थे? नहीं, सब ठीक हो जाएगा, अपना ध्यान रखना. அவ்வளோதாங்க, இந்த கான்வர்சேஷன் இதோட முடிஞ்சிருச்சு. நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கான்வர்சேஷனில் நம்ம இது வரைக்கும் ஹிந்தியில் மட்டுமே நம்ம பேசணும். இப்போது நம்ம அதுக்கான மீனிங்கை பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் வாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஐ எம் சிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே பிமார் ஹோ. மேனா நான், பிமார் ஹோன்னா உடம்பு சரியில்லை, அதாவது சிக் அப்படிங்கிறதுக்கு தான் பிமார் ஹோ. உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பிமார் ஹோ. மே பிமார் ஹோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன கேட்போம் தமிழில்? என்ன ஆச்சுன்னு கேட்போம், அதானே? ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு கியா ஹுவா, கியா ஹுவா, என்ன ஆச்சு அப்படிக்கு கியா ஹுவா. நேத்துல இருந்து வயிறு சரியில்லை, நேத்துல இருந்து வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு கல்சே மேரா பேட் கரப் ஹே. கல்னா நேத்து, நேத்துல இருந்து, கல்சே மேரான்னா என்னோட பேட்னா வயறு, என்னோட வயறு சரியில்லை, கெட்டு போயிடுச்சு. கரப் ஹே, கராப்னா கெட்டு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க கரப் ஹே. கல்சே மேரா பேட் கரப் ஹே. நீங்கள் டாக்டர் கிட்ட போனீங்களா அப்படின்ட்டு நம்ம அடுத்த கேள்வி கேட்போம். அதை எப்படி கேட்கறது? கியா ஆப் டாக்டர் கே பாஸ் கே தே. எல்லாத்துக்குமே நம்ம நீங்கன்னு சொல்ல மாட்டோம், சும்மா கூட சொல்லலாம். டாக்டர் கே பாஸ் கே தே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அப்படின்னா என்னன்னா, டாக்டர் கிட்ட, பாஸ்னா நியர், பக்கத்துல, டாக்டர் கிட்ட போனீங்களா, கேத்தேனா வெண்ட், போனீங்களா அப்படிங்கிற மீனிங் வரும். क्या आप डॉक्टर के पास गए थे? आपना நீங்க டாக்டர் கிட்ட போனீங்களா? இல்லை, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இல்லை அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நஹி சப் டீக் ஹோ ஜாயேகா, நஹி சப் டீக் ஹோ ஜாயேகா. இல்லை, நஹின்னா இல்லை, சப்னா எல்லாம் சரியாயிடும், டீக் ஹோ ஜாயேகான்னா சரியாயிடும், எல்லாம் ஓகேவாயிடும், சரியாயிடும் அப்படிங்கிற மீனிங். நஹி சப் டீக் ஹோ ஜாயேகா. கடைசியாக என்ன சொல்லுவாங்க? சரி உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டேக் கேர் அப்படிங்கிறது இங்கிலீஷில். அதுக்கு ஹிந்தியில் அப்னா தியான் ரக்னா, அப்னா தியான் ரக்னா. தியான்னா அட்டென்ஷன் கொடுக்கறது. உடம்பு பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது அட்டென்ஷன் கொடுத்தா தானே பார்க்க முடியும். அதான் அந்த தியான் ரக்னா. அப்னான்னா நீங்கள் உங்களுடைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மீனிங் வரும். டேக் கேர் அப்படிங்கிற மீனிங் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அப்னா தியான் ரக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சேனலில் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரி போட்டுட்ருக்குறோங்க. ஹிந்தி கான்வர்சேஷன்ஸ் நம்ம வாக்கியங்கள் எல்லாமே படிச்சுட்டு ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக பேசுறதுக்கு வரும். இப்போ ஒரு தடவை மீனிங்கோட பேசி தெரிஞ்சிருச்சுல்ல, மீனிங் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு தடவை பேசி பார்த்துடலாம். மே बीमार हूँ, क्या हुआ? कल से मेरा पेट खराब है, कल से मेरा पेट खराब है. क्या आप डॉक्टर से पास गए थे? नहीं, सब ठीक हो जाएगा, अपना ध्यान रखना. இன்னொரு தடவை பேசுவோம். क्या आप डॉक्टर के पास गए थे? नहीं, सब ठीक हो जाएगा, अपना ध्यान रखना.